யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, ஆனால் இந்த விஷயத்தில் டிவிகே தலைவர் விஜயை பாராட்டியே ஆகணும். ஸ்ரீவைகுண்டம் டிவிகே கட்சியோட எம்எல்ஏ, அவருக்கு ஆதரவாளர்களாக இருக்கிற டிவிகே கட்சிக்காரர் 2 பேர் ஒன்று சேர்ந்து 25 வருஷமாக விஜயோட ரசிகையாக இருந்து அதுக்கப்புறமா மக்கள் இயக்கத்தில் சேர்ந்து வேலை செஞ்சு இப்போ டிவிகே கட்சியில் இருக்கிற ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க. மேட்ரு வெளியே கசிய ஆரம்பிச்சதான் சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ நேராக அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேணா புசி அண்ணங்கிட்ட சொல்கிறேன், அவர் மூலிமா விஜய் அண்ணங்கிட்ட சொல்லி கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு டைரக்டாக டீல் பேசியிருக்காரு. இந்த விஷயம் டிவிகே தலைவர் விஜயோட காதுக்கு வந்த அடுத்த நிமிஷமே அவங்க நம்ம கட்சியான்றதெல்லாம் பார்க்காம சம்மந்தப்பட்ட டிவிகே எம்எல்ஏ அந்த டிவிகே கட்சிக்காரர் 2 பேர் 3 பேரையும் கட்சியை விட்டு தூக்கிட்டாரு. பயங்கரமான நடவடிக்கை எடுத்துட்டாரு. அப்படியான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, ஆனால் தூக்கிட்டாரு. கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பொண்ணை கட்சியை விட்டு தூக்கிட்டாரு. மாற்றம்னு சொல்லும் போது புரியல, இப்போ புரியுது. பாலியல் தொந்தரவு கொடுத்த கட்சிக்காரனை விட்டுட்டாரு, பாதிக்கப்பட்ட பொண்ணை கட்சியில இருந்து தூக்கிட்டாரு. எப்படி மாற்றம்?